குட் ஈவினிங் சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். சார், நான் இங்கே ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். என்னோட பேர் என்கவுண்டர் வேலு. நான் வந்து இங்கே ராஜுபாயின்ற ஒருத்தரோட கேஸ் விஷயமா வந்திருக்கேன். அதை யார் லாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அது எதுக்கு சார் இப்போ திடீர்னு கேட்குறீங்க? சார், எங்களுக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லி வந்திருக்கு சார். நாங்கள் இது சின்ன கேஸ் நினச்சா இது எஃப்ஐபி, சிஐஏ, இன்டர்போல் இந்த மாதிரி பெரிய பெரிய இதோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் எங்களுக்கு அதோட ரிப்போர்ட் செட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை. எங்களுக்கு நார்மலாக ஆக்சஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரிப்போர்ட்ஸு காணும். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். சிபிஐயோட சைனோட ஆர்டர் காப்பி காமி சார். நான் உங்களுக்கு இப்போ மெயில் பண்ணிடுறேன் சார். ஓகே. உங்கள் ஐடி சொல்லுங்கள். ஐடி 8. சார், அனுப்பிச்சிட்டேன். சரி, ஓகே சார். ராஜுபாய் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் தான் சார். என்ன வேணும் உங்களுக்கு? சார், எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஆக்சுவலாக ராஜுபாயை பற்றி கவர்மெண்ட் டேட்டாபேஸில் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேது. அது ஏன் ஆக்சுவலி? சார், டியூ டு சம் ப்ரோட்டோகால்ஸ் நாங்கள் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். எங்கள் சைட்லேருந்து தெரியுது. சார், உங்கள் சைடில் பிளாக் பண்ணியிருக்கீங்க. பட் நாங்களும் அஃபிஷியல்ஸ் தானே, நாங்களும் கவர்மெண்ட் தானே, ஏன் எங்களுக்கு ஆக்சஸ் இல்லை நாங்கள் கேட்குறோம். சார், பிடியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்டர்போலில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால டியூ டு ப்ரிகாஷன்ஸ் திஸ் வாஸ் மேட். சரி, இப்போ இந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கனால எனக்கு அதோட ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் ஹார்ட் காப்பியும் சாஃப்ட் காப்பியாகவும் வேணும் சார். அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? சார், அதாவது நீங்கள் அமைச்சிருக்க ரிப்போர்ட் படி நீங்கள் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க எனக்கு. பட் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஆர்டர்ஸும் எனக்கு வரலையே சார். சார், இன்வெஸ்டிகேட் பண்ணுற எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தா தானே சார் அதை பற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். சார், நான் என்னோட சுப்பீரியர் வந்து எனக்கு சீரியஸ் சார். அவர்கிட்ட நான் அப்ரூவ் வாங்கிட்டு தான் கொடுக்க முடியும் சார். நான் எப்படி டேரெக்டாக நீங்கள் கேட்டவனே கொடுத்தேன் அப்படி சார். சரி, என்ன சார் எப்படி சொல்லுங்கள்? இப்போ இது ஒரு சீரியஸான கேஸாக போயிருக்கு சார். ஊர் அழிகிற ஸ்டேஜில் இருக்கும் போதும் நீங்கள் இவங்களோட சைன் வேணும், அவங்களோட ஆர்டர் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே எதுவுமே நடக்காது சார். ஏதோ சிஸ்டம் சார், நம்ம என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்கள் சிஸ்டத்தை பற்றி பேசுறீங்க. நான் உயிர் போயிட்டு இருக்கேன், மனுஷங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். ராஜுபாயினால பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவனால் எத்தனை உயிர் போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுதான் சார் சொல்கிறேன். அவனால் இன்னும் உயிர் போயிடும். ஸோ அதனால தான் கேட்குறோம். ஃபேமிலியாக அவனால் போயிடுச்சு சார். இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன சார் இருக்க போகிறதுக்கு? சார், அதுதான் சரி. இப்போ அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து தண்டனை வாங்கி தரணும்ல, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதானே சார்? தண்டனை தான் ஆத்திரத்தில் தப்பு பண்ணுறோம் தான் சார். சரிங்களா? சார், இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தப்பு தான் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை லீகலாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்கள் போகிறவே தப்பாக முடிஞ்சிடும். தேவையில்லாமல் இதை பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ராஜுபாய் பற்றி என்ன வேணும் சார் உங்களுக்கு? எனக்கு அவரோட ரிப்போர்ட்ஸ் வேணும். அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, யார் யார் அவர் கூட இருக்காங்க, இல்லை அவருக்கு யார் ஆர்டர் போடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேற்று ஒரு மிரட்டலான த்ரெட்டன் கால் வந்துச்சு. அதுக்கான சிஎஸ்ஆர் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம். அது யார் என்னன்னு கொஞ்சம் உங்களால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ளீஸ். இது எங்களோட பர்சனல் ரெக்வஸ்ட். பார்க்குறோம் சார். எங்களுக்கு வந்து உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். நீங்களே கிரிமினல்ஸ் கூட இல்லீகலாக மீட்டிங் பண்ணுறீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரி, 1000 பேர் 1000 ரூமர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நல்லவனை காப்பாற்றுறக்கா 2 கெட்டவனை தப்பிக்கு தான் சார் விட்டாகணும். ஒரு நல்லவன் அந்த இடத்துல காப்பாற்றினா 2 கெட்டவனை கண்டுக்காமல் விட்டால் தான் சார் அந்த நல்லவன் உயிரோடு இருப்பான். இல்லைனா அவன் செத்துருவான். எதுவுமே பண்ணாமல் நம்ம கொடுத்த ரூல்ஸையும் நம்மளோட ஸ்ட்ரிக்டான லாஸையும் ஃபாலோ பண்ணுற அவன் எதுக்கு சார் சாகணும்? ஃபாலோ பண்ணாமல் பிரேக் பண்ண நம்ம உயிரோட சந்தோஷமாக வாழும்போது அதனால தான் சார் சில இடத்துல கண்டுக்காமல் விட்டுறோம் பிடி. ஸோ எனக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக இதில் தேவை சார். ஆனால் இதுக்கு பதில் வந்து எனக்கு ஒன்று தேவைப்படும். அது நான் தேவைப்படும் போது கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் நான் தரேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் உங்களுக்கு இப்போ மெயில் பண்ணல, அதே மெயிலுக்கு ரிட்டன் மெயில் அண்ட் ஒரே ஒரு ஃபிசிக்கல் காப்பி வேணும் சார் எனக்கு. ஏன்னா மெயில் கூட இப்போ நிறைய பிரச்சனை வருது. ஃபிசிக்கல் காப்பியாக இருந்தால் இன்னும் பெட்டர் சார். அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு உதவி வேணும் சார். சொல்லுங்கள் சார். மெயில் பண்ணிட்டேன். சார், எனக்கு நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்ச சிஎஸ்ஆர் வச்சு அந்த டீட்டெயில்ஸ் வச்சு அது யார் என்னன்றது மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு சிஎஸ்ஆர் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அந்த ஃபைலோடவே. ப்ளஸ் எனக்கு இன்னொரு உதவி என்னென்னா, இப்போ ஸ்பானர் சிவான்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவரை பற்றின ஒரு சில அளவுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவருக்கும் தான் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ராஜுபாய்க்கும் இவருக்கும் தான். ஓகே. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் தேர் சம்திங் க்ளோஸ். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அவங்களோட லொக்கேஷன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஓகே சார். ராஜுபாய்க்கும் சனசிவான ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் தெரியாது. ஸ்டில் ரிசர்ச்சிங் ஃபார் தட். அது தெரிஞ்ச 2 ஆள் வந்து ராஜுபாய் நம்ம சனசிவா. இவங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார்.
சார் உங்களுக்கு முன்னாடி இந்த கேஸை வேறு யாரும் ஹேண்டில் பண்ணலையா இல்லை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? தெரியல சார், எனக்கு கவர்மெண்ட் கூப்பிட்டு கொடுத்தாங்க, நான் ஹேண்டில் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு அது தெரியாது. சார் அப்போ ஐ ஹேவ் ரைட்ஸ் டு இன்வெஸ்டிகேட் திஸ். நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ல, உங்களுக்கு முன்னாடி இந்த கேஸை வேறு யாராவது ஹேண்டில் பண்ணியிருக்காங்களான்னு. அதை பற்றி சார் எனக்கு உங்களுடைய டேட்டா பேஸோட ஆக்சஸ் மட்டும் தேவை. ஸோ நான் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா எங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இல்லை சார், டேட்டா பேஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா என்னோட ஜாப்ஸ் அது கரெக்டு சார். நான் எப்படி சார் கொடுக்க முடியாது? எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அது தேவைன்னா, ஏன்னா இந்த பில்டிங்கில் இருக்க ஒரு எம்டிசி வேணா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன், ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம் கேட்டகரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வேணா தரேன் சார். ஓகே சார், கேன் ஐ கெட் யுவர் நம்பர்? ஆக்சுவலி எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஒரு எனக்கு சார் அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் வேணும் சார். என்னன்னா, சொல்லுங்கள் சார். கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட சிசிடிவி ஆக்சஸ் கொஞ்சம் தேவை சார். ஏன்னா என்னோட பீடியிலேருந்து என்னோட ஒரு ரெக்கார்ட் ஃபைல், ராஜுபாய் வச்சிருந்த ஒரு மெயின் ரெக்கார்ட் ஃபைலை யாரோ ஒருத்தர் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்டிவாக இருந்த டைமில் யாராலையும் உள்ளே நுழைய முடியாது ரெக்கார்டு இல்லாமல். ஓகே. வித்தவுட் ரெக்கார்ட் ஆர் லாக் இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. இன் பிட்வீன் 2 பீடி நாங்கள் இடம் மாற்றணும். ஆக்சுவலி எங்களுக்கு இடம் சரியில்லாதனால கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியல. அந்த 2 பீடி மாத்திர இன் பிட்வீன் கேப்பில் ஏதோ ஒரு கேப்பில் எங்களோட பீடியிலேருந்து அந்த ரெக்கார்டை எடுத்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாற்றின டைமில் அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வேணும் சார் ப்ளீஸ். அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு சிஜிஎஸ் ஆக்ட் ஏதாவது லெட்டர் வேணும் அப்புறம் நான் பேசி ரெடி பண்ணி தரேன். ஏன்னா எங்களோட பீடிக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் அந்த ரெக்கார்ட் ஃபைலில் தூக்கிடுவாங்க சார். இல்லாத ஃபைலில் நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார்? கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறேன் சார், என்னால் முடிஞ்சளவு. சார் இல்லாத ஃபைல் இல்லை சார், கவர்மெண்ட்டில் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது சார். அதாவது சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும். அதை வச்சு நாங்கள் யாரும் கண்டுபிடிச்சிக்கிறோம். நான் பேசிட்டு சார் கவர்மெண்ட் சார். அது கொஞ்சம் எங்களுக்கு அவசியம் தேவை சார். உங்களுக்கு அந்த இதுக்கான ஆர்டர் ஏதாவது தேவைன்னா கூட நான் சிஜிஎஸ் சார்கிட்ட பர்சனலாக பேசி கூட எனக்கு வாங்கி தரேன். ஏன்னா அது காண போனது எங்களோட பீரியட்லேருந்து. நாளைக்கு அது வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும். புரியுது சார், பார்த்து பண்ணிக்கலாம் சார். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். இட்ஸ் மை கிஷோர். கிஷோர் கேக்குதா? தொண்டை ஆஃப் பண்ணுங்க. உள்ள ஒரு பேப்பர் விட்டுன்னு சொல்லி உள்ள ஒரு பக் வச்சுட்டாங்க. வாய்ஸ் பக் அண்ட் கேமரா. சார் உள்ள ஒரு பேப்பர் விட்டுன்னு சொல்லி போய் வாய்ஸ் பக் அண்ட் கேமரா பக் வச்சுட்டாங்க சார். புரிஞ்சா? கிஷோர் வேலை முடிஞ்சா? கிஷோர் சேஃபா இருங்க. ம் நான் போய் கேட்டேன். ம் இருந்தா நாங்கள் ஃபீட் கொடுத்த முடியும் சார். உங்களோட ஃபைல் மிஸ்ன்னு சொன்னீங்களா? சரி, அட்லீஸ்ட் உள்ள போன கேம்ப்ல அதாவது இம்ப்ளான் பண்ண முடியும். சார் காப்பி. சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் ஆஃபீஸருக்கு வந்துட்டு போகிறீங்களா? என்னாச்சு? இல்லை, ஆஃபீஸர் ஃபோன் மிஸ் பண்ணிட்டாருன்னாரு, வந்துட்டு போகிறீங்களா? எந்த ஆஃபீஸர் சார் சொன்னார்? உங்கள் கூட வந்த ஆஃபீஸர் தான் சார். பேப்பர் ஃபோன் மிஸ் பண்ணிட்டாரு. நான் சரி வரும் சார், நீங்களும் கூட வாங்க சார். ம் கிஷோர் கேக்குதா? சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க? நான் அங்கே தான் இருக்கேன். ஃபோன் நிஜமால எங்கே விட்டீங்களா என்ன? சார் வாங்க, இஎம்எஸ் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஒரு காப்பாற்றிட்டு வரணும். வாங்க வாங்க சார் கேக்குதா கிஷோர்? சொல்லுங்க சார், நான் இங்கே தான் இருக்கேன். நிஜமாலே சார் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கேரி ஐடி இல்லாமலே போடலாம். பக்கத்தில் போய் நீங்கள் கேரி பண்ணலாம். சரி கிஷோர், உங்கள் ஃபோன் நிஜமால அங்கே விட்டுருக்கீங்களா என்ன? அப்போ யாரும் அங்கே போவாதீங்க. ரிட்டன் பக் வச்ச மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ரிட்டன் ஆகுங்க.